அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. 23ஆம் தேதி 3ஆம் மாதம் 2016ஆம் ஆண்டு புதிய நாள் பிறந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான ஒரு நாளாக அமைய நம்பல் அறிவினை பார்த்துக்கிறோம். இன்று நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மின்தடை ஏற்பட்டமை தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. போதைப் பொருள் அடங்கிய பொதியொன்று தபால் சேவையூடாக பரிமாற்றப்பட்டது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். உலக வானிலை தினம் என்று விரிவான செய்திகள். நாட்டில் மின்தடை ஏற்பட்டமை தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. மீண்டும் இதுபோன்ற மின்தடை ஏற்படாதிருப்பதற்கான யோசனை திட்டங்களும் சவால்களும் அடங்கிய அறிக்கையே இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் ரஞ்சித் ஷியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். மின்சார நெருக்கடி தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபகுழு மின்தடை தொடர்பில் விரிவாக ஆராய்ந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். போதைப் பொருள் அடங்கிய பொதியொன்று தபால் சேவையூடாக பரிமாற்றப்பட்டது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் அடங்கிய பொதியொன்று தபால் சேவையூடாக பரிமாற்றப்பட்டது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் பரிமாற்றத்தில் தபால் ஊழியர்கள் தொடர்புபட்டிருப்பார்களாயின் அவர்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தபால் மாதிபர் ரோஹன் அபேரத்ன கூறியுள்ளார். விசேட தபால் சேவையூடாக போதைப் பொருள் பொதி மத்திய தபாலகத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுவதோடு தபால் திணைக்களத்தினூடாகவும் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அத்துடன் போலீஸ் விசாரணைகளுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் தபால் திணைக்களம் வழங்குவதாகவும் தபால் மா அதிபர் ரோஹன் அபேரத்ன மேலும் தெரிவித்தார். இதற்கு முன்னரும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை குறித்த பொதி பாகிஸ்தானிலிருந்து வெள்ளவத்தை பகுதியில் வசிக்கும் பாகிஸ்தான் பிரஜை ஒருவருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் அடங்கிய பொதியில் 14 கிலோகிராம் போதைப் பொருள் காணப்பட்டதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுட்டிக்காட்டியது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 50 பேர் HIV தொற்றுக்குள்ளாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மாதம் ஒன்றிற்கு சுமார் 20 பேர் வரை தொற்றுக்குள்ளானமை தெரிய வந்துள்ளதாக பாலியல் நோய்கள் மற்றும் தேசிய எய்ட்ஸ் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் சிஸ்ரல் எனகே தெரிவித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாதம் வரை 1309 எய்ட்ஸ் நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். HIV தொற்றுக்குள்ளானவர்கள் தொடர்பில் தொடர்ந்து பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்துவதாகவும் டாக்டர் சிஸ்ரல் எனகே கூறினார். கடந்த வருடத்தில் 15க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்கள் எய்ட்ஸ் தொற்றுக்குள்ளானமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதில் 8 பேர் குழந்தை பிரசவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஆரம்ப கட்டத்திலேயே உரிய முறையில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டதால் சிசுக்கள் HIV தொற்றுடன் பிறக்கவில்லை எனவும் பாலியல் நோய்கள் மற்றும் தேசிய எய்ட்ஸ் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பாவிற்கான மீன் ஏற்றுமதி தடை மற்றும் கடற்றொழிலில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இம்மாத இறுதியில் இலங்கை குழு ஒன்று ஐரோப்பாவுக்கு செல்ல உள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது. ஐரோப்பாவிற்கான மீன் ஏற்றுமதி தடை மற்றும் கடத்தலில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இந்த மாத இறுதியில் இலங்கை குழு ஒன்று ஐரோப்பாவிற்கு செல்ல உள்ளதாக கடற்தொழில் அமைச்சு தெரிவிக்கின்றது. கடற்தொழில் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட குழுவினரை ஐரோப்பாவிற்கு செல்ல உள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பாவினால் மீன் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை இன்னும் சில தினங்களில் நீக்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கடந்த காலங்களில் பல தடவைகள் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று உலக வானிலை தினம். 21ஆம் நூற்றாண்டிலும் அதன் பிந்திய காலப்பகுதிகளிலும் பெரும் சவாலாக பதிவாகின்ற விடயம் காலநிலை. ஐக்கிய நாடுகளின் அங்கமான வானிலை ஆராய்ச்சி நிர்வாகத்தினால் ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 23ஆம் தேதி வானிலை தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. 2015ஆம் ஆண்டில் பெரிதும் பதிவாகிய வெப்பநிலை தாக்கம் தொடர்பில் இந்த வருட வானிலை தினத்தில் கருத்தில் கொள்ளப்பட உள்ளது. வெப்ப அலை எனும் துணிப்பொருளில் 2016ஆம் ஆண்டு வானிலை தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.